ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு டே 2 இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் ஒரே பார்வையில தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா சைனா வந்து அசுர வளர்ச்சி பெற்றது எப்படி? 1970s அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் ஒரே ட்ராக்ல தான் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்படி வந்து இந்த அளவுக்கு குரோத் ஆக முடிஞ்சுச்சு. இந்தியாவால ஏன் ஆக முடியல? அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா பார்ப்போம். சைனால வந்து ஒரு பில் பாஸ் பண்ணிருங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும் அப்படின்னா, அவங்க அந்த விஷயத்த வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பேச போறாங்க அப்படின்னா, அதாவது ஹெல்த் கேர் பத்தி பேச போறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டரால மட்டும் தான் பேசணும். அது மட்டும் இல்ல, நெறைய பீப்பிள் வந்து எல்லாமே ஸ்கேம் பண்றாங்க. அந்த ஸ்கேம ஃபுல்லா வந்து நம்ம வந்து கண்டறியணும். அது குவாலிட்டி ஆஃப் கன்டென்ட் அப்படின்ற ஒரு எலமெண்ட்ட வந்து சைனால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா, வித் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சைனா எப்படி வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து டேக்கிள் பண்ணி ஒரு நல்ல ஒரு லெவல்ல கொண்டு வந்துச்சு எக்கனாமிய அப்படின்ற மாரி விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் 2 விதமா பார்க்கலாம். சைனால இருக்க ஒரு ப்ரொஃபசர் ஆகட்டும், சைனால இருக்க ஒரு கம்பெனி ஆகட்டும், சைனால இருக்க ஒரு விஷயங்கள் ஆகட்டும். சோசியல் மீடியால வந்து அந்த அளவுக்கு வராது. ஆனா இதுவே சேனலா போனீங்க அப்படின்னா, சேனல்ல சோசியல் மீடியா இருக்கு. அண்ட் சோசியல் மீடியா பீப்பிள் யூஸ் பண்றாங்க. அண்ட் அட்வான்ஸ்டான டெக்னாலஜியும் இருக்கு. பட் எதனால வந்து கனெக்டிவிட்டி இல்ல. அண்ட் பீப்பிளுக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து சைனா வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து வர ஒரு இன்டர்வென்ஷனால எங்க கண்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னதான் சைனா வந்து ஒரு ஃபுல்லா செக்யூர்டான கண்ட்ரியா இருந்தாலும், ஆல்மோஸ்ட் கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரி மாரி தான் இது. நம்ம சொல்றோம் கம்யூனிசம் சொல்றாங்க. கேபிட்டலிசம் பிளஸ் கம்யூனிசம் அப்படின்ற மாரி எலமெண்ட்ல தான் இருக்கே தவிர்த்து, கம்யூனிசம் கம்ப்ளீட்டா கிடையாது. சரி, ஓகே. இந்த மாரி கேபிட்டலிசம் பிளஸ் கம்யூனிசம் இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து ஒரு டிஃபரண்டான டைனமிக் இருக்கணுமே. ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா இருந்துச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா பிசினஸ் மேன்ஸா தான் ரூல் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ரூலர்ஸ் வேணா இருக்கலாம். கம்யூனிசம் வேணா இருக்கலாமே தவிர்த்து, கேபிட்டலிஸ்ட் எக்கானமி மாரி தான் இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. கேபிட்டலிஸ்ட்ல இருந்தாலும் கம்யூனிசம் வந்து எப்படி ஃபாலோ பண்றாங்க? அத நல்வழிப்படுத்துறதுக்கு அதாவது நல்வழிப்படுத்துறது எப்படின்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட இத வந்து என்ன பார்க்கணும் அப்படின்ற மாரி, இத பார்த்தா என்ன சக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கம்யூனிசம் வந்து கிளியரா குடுத்துருந்துச்சு சைனால. அதனால வந்து கம்ப்ளீட்டா வந்து பீப்பிள் வந்து என்ன கன்சியூம் பண்றாங்களோ, அந்த விஷயங்கள்லாம் ஆகுறாங்க அப்படின்ற மாரி. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு. எத நீ கன்சியூம் பண்றியோ, அந்த விஷயங்கள்லாம் நீ மாறணும். அப்படி அந்த விஷயத்த வந்து கன்சியூம் பண்ற பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து என்ன மாரி ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ டெக்னாலஜி ரேட்ல கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா, டெக்னாலஜில ஒரு டாப் ஆஃப் த டேபிள்ல போறாங்க. அப்படின்ற மாரி ஒரு லிஸ்ட்ல இருக்கு. அந்த ரிசர்ச்ச கம்ப்ளீட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சோசியல் மீடியால. அவங்க பார்க்குறது எல்லாமே வந்து நார்மலா இல்லாம, கன்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் கன்டென்ட்ஸ் எதுவா இருக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டான ஒரு கன்டென்ட்டா இருக்கணும். லைக் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்றது மட்டுமே இல்லாம, அவங்க லைஃப்க்கு அந்த மாரி இம்ப்ளிமெண்ட் குடுக்கணும். லைக் இப்போ வந்து டாக்டரா நீங்க ஆகுறீங்க அப்டின்னா, டாக்டருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் குடுக்கணும். பட் இதே டான்ஸ் ஆடுறதாகட்டும், ஒரு காமெடி பண்றதாகட்டும், அந்த மாரி கன்டென்ட்ஸ் வந்து அங்க கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால வந்து பீப்பிள் வந்து எல்லாமே என்டர்டெயின்மென்ட் பத்தி போகாம, கம்ப்ளீட்டா வந்து எவ்ளோ ஸ்ட்ரெஸ் குடுத்தாலுமே வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்டின்னா, வெளியில இருக்கவங்க யார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஃபேஸ் பண்ணுவாங்க? எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற வெளியில ஒரு மெத்தட்ல சொல்லியே தரல, சொல்லவும் முடியல. அப்படின்ற மாரி விஷயம் இருக்கிறதுனால, சைனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சொல்லப்போனா வந்து, உங்களுக்கு வந்து 1 கிலோ வெயிட் வந்து வெயிட் அதிகமான வெயிட் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்டைரக்ட்டா வந்து அந்த விஷயம் வந்து அதிகமா ஃபேஸ் பண்ண வரும். பட் இதுவே வந்து 1 கிலோ வெயிட் வந்து கம்மி தான். உங்களால டேக்கிள் பண்ண முடியும் சிச்சுவேஷன. அப்படின்ற மாரி சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து பண்ண முடியும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பெர்செப்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட்னால எல்லா பீப்பிளும் எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. பட் இந்த விஷயத்த எப்படி வந்து இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் சைனாவோட டிஃபரண்டான ஒரு எக்கனாமில வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப டிஃபரண்டான ஒரு எக்கனாமில என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஒரு கம்யூனிஸ்டம் அப்படின்ற ஒரு இலிச்சர்னால மட்டும் அவங்க அச்சீவ் பண்ணல. அவங்களும் சொல்லலாம் மிக்ஸ்ட் எக்கனாமின்ற ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் சொல்லலாம். பட் ஆனா கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து கம்யூனிசம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த மாரி பீப்பிள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும், இம்போர்ட் பண்றதுக்கும் எதனால அதிகமா பீப்பிள் வந்தாங்க? லோ காஸ்ட் லேபர். அதாவது எல்லாருக்குமே வந்து என்டர்டெயின்மென்ட் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து அந்த அளவுக்கு கிடையாதனால, ஃபுல்லா வந்து பீப்பிள் வந்து கன்சம்ப்ஷன் பண்ணாம எல்லாமே புரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் எனக்கு வந்து அங்க போனா ஒர்க் பண்றதுக்கான இது கிடைக்கும். ஒர்க் பண்ணா அப்படின்னா ஏதோ இன்கம் ஜெனரேட் பண்ணணும். எனக்கு ஃப்ரீ டைமே கிடையாது. ஃப்ரீ டைம் அந்த அளவுக்கு வச்சிருக்கவும் கூடாது அப்படின்ற மாரி சிச்சுவேஷன கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு வந்து பீப்பிளுக்கு வந்து சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் அதாவது நல்ல ஜாலியா வாழ்றதுக்கான ஒரு லைஃப் டெக்னாலஜி டேட்டால குடுத்துட்டு, அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட்ல குடுத்துட்டோம் அப்படின்னா, டைனாமிக்கா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயி
இதனால வந்து சைனால வந்து அதிகமான பீப்புள் வந்து வந்த ஆரம்பிச்சாங்க. அதிகமான பீப்புள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதிகமான பீப்புள் வந்து புரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் கம்ப்ளீட்டா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு. ஒரு காலத்துல 1970s பிஃபோர் வந்து இந்தியாவும் சைனாவும் ஒரே பாத்துல தான் பயணிச்சுச்சு. இந்தியாவும் சைனா ஒரே பாத்துல பயணிச்சிருச்சு. அதாவது ஒரு ஒரு இந்தியாவுக்கும் எக்கனாமிக் ஆகட்டும், இந்தியால இருக்க எக்கனாமி ஆகட்டும், 2 எக்கனாமியும் ஒரே மாரி பாத்துல தான் இருந்துச்சு. அது சிமிலரான எக்கனாமின்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் 1970s அப்புறம் இந்தியா வந்து ஒரு நார்மலான ரேட்டா போயிட்டு இருந்துச்சு. சைனா அப்படி இல்ல. அசுர வேகத்துல போயிடுச்சு. அது அசுர வேகத்துல போனதுக்கான ரீசன் என்ன? அப்படின்னா மெயினான ரீசன் டெக்னாலஜி அடாப்டேஷன் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் மெயினா சொல்லலாம். இந்தியா 1960s அப்புறமா அது இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் சைனா டெக்னாலஜி ஃபோக்கஸே பண்ணல. என்ன சொல்றேன்? டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணாம எப்படி இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர முடிஞ்சுச்சு அப்படின்னா, சைனா ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அக்ரிகல்ச்சர்ல இருந்துச்சு. பட் இந்தியா ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து டெக்னாலஜி ரிலேட்டடா இருந்துச்சு. மொத்த வேர்ல்டுமே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது ஃபுல்லா வந்து தொழில்மயமாக்கணும் அப்படின்ற மாரி மெத்தட்ல போனாங்க. இந்தியாவும் அந்த பக்கம் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு ஃபுல்லா வந்து அந்த மாரி தான் போயிருச்சு. பட் சைனா அந்த பக்கம் போவே இல்ல. மொத்த உலகத்துக்கும் வந்து அகைன்ஸ்டா ஆப்போசிட்டா வந்து என்ன பண்ணணுமோ அத பண்ணுச்சு. உலகம் ஃபுல்லா வந்து எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரி தொழில பண்ணணும் அப்படின்ற மாரி அக்ரிகல்ச்சர் லேண்ட அழிச்சாங்க. பட் சைனா அப்படி இல்ல. அக்ரிகல்ச்சர் லேண்ட உருவாக்கி வச்சு நெறைய டேம கட்டுனாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அக்ரிகல்ச்சருக்கு பண்ணாங்க. உலகமே வந்து கம்பெனி வேணும் அப்படின்னு நெனச்சாங்க. உலகமே சைனா ஃபுல்லா வந்து கம்பெனி வேண்டாம்னு நெனச்சாங்க. அப்படின்ற மாரிக்கு அக்ரிகல்ச்சர்ல மேசிவா வளர்ந்தாங்க. எல்லா சைடும் ரைஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்தாகட்டும், எல்லாத்தையுமே சைனால வந்து புரொடெக்ஷன் ரேட்டடா குடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் உலகம் ஃபுல்லா வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா 1970ஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அந்த பஞ்சத்த ஃபுல்லா டேக்கிள் பண்றதாகட்டும், எல்லா கண்ட்ரீஸும் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்பவே பாதிக்கப்பட்டுருப்பாங்க. ஆனா சைனால அந்த பஞ்சங்கள் எதுவுமே இல்ல. ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணது தான். உலகம் ஃபுல்லா வந்து கம்பெனிக்கு போறதாகட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் போறதாகட்டும், எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சைனால அப்படி இல்ல. ஃபுல்லா வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பண்ணணுன்ற மாரி மெத்தட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணதால டைனாமிக்கா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 1970s அப்புறமா வந்து உலகம் ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் வேணும், கிரீன் எக்கனாமி அப்படின்ற மாரி சஸ்டைனபிலிட்டி, ஒரு புவி சுத்திகரிப்பு அப்படி இப்படின்ற மாரி மெத்தட்ல வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா. பட் சைனா அப்பதான் டெக்னாலஜிக்குள்ள வராங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங் ஆயிட்ட பிறகு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. டெக்னாலஜி கொண்டு வந்து மேசிவான ஹிட் அடிச்சாங்க. இந்த ரீசன்னால தான் ஒரு டைனமிக்கா டிசிஷன் மேக்கிங்ல வந்து சேஞ்சு கொண்டு வந்தாங்க. பட் இதுவே வந்து அந்த டைம்ல எடுத்த டிசிஷன்ஸ் வந்து என்ன மாரி அப்பன்னா, வேர்ல்டு போற போக்குல பார்த்தா டிசிஷன் எடுத்தனால, கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால பஞ்சத்த நம்ம ஃபேஸ் பண்ணோம். அப்படி இந்த பஞ்சத்த ஃபேஸ் பண்ணாம இருந்தோம் அப்பன்னா, என்ன பண்ணியிருப்போம் அப்பன்னா, அந்த டைம்ல 1950ஸ்ல ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் நாலேட்ஜ் தான் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் இந்தியால இருந்துச்சு. பட் அந்த சிச்சுவேஷன்ல கூட கொஞ்சம் அக்ரிகல்ச்சர இன்னோவேஷன் பண்ணி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்பன்னா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். பட் அது கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற கொண்டு வந்து கம்பெனிய இது பண்ணனால ப்ராப்ளம் ஆச்சு. இங்க ஃபின்லாந்து, சுவிட்சர்லாந்துலயும் எந்த மாரி பண்ணுவாங்க அப்பன்னா, கம்ப்ளீட்டா ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஃபார்மர் இருக்காரு அப்பன்னா, ஒரு தக்காளி விவசாயம் பண்றாரு அப்பன்னா, தக்காளி மட்டும் தக்காளி விவசாயம் பண்ண மாட்டாரு. சாஸ் மேக் பண்றதாகட்டும், என்னென்ன தக்காளியில பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாரு. ஒரு வேல்யூ ஆடடான ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் விஷயங்கள் என்னவோ அத வந்து குடுப்பாரு. பட் இந்தியால அப்படி இல்ல. ஒரு தக்காளி வந்து ரூ. 1 இருக்கு அப்பன்னா, ரூ. 1 தான் தக்காளியா குடுக்குறாங்க. வேல்யூ ஆடடான விஷயங்கள் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிடையாது. எதனால கிடையாது அப்பன்னா, ஃபார்மர் பண்றவங்க எல்லாருமே 20, 80 வயசுல பண்றாங்க. 50 வயசுக்கு மேல அப்பதான் ஃபார்மிங்ல இருக்காங்க. 50 வயசுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங் இருக்கும். என்னால படிக்க முடியும். என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாரி ஒரு வில் பவர் ஆகட்டும், நான் சின்ன வயசுல இருக்க விஷயங்கள் ஆகட்டும் எனக்கு கிடைக்காது அவங்களுக்கு. அதனால தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். பட் இதையே வந்து ஃபின்லாண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பாரம்பரியா நான் இதான் பண்ண போறேன். ஃபார்மிங் தான் பண்ண போறேன். ஃபார்மிங்ல நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். எனக்கு முக்கியமான தொழிலாச்சு அப்படின்ற மாரி மெத்தட்ல பண்ணாங்க. யங்க ஜெனரேஷனுக்கு வந்து குடுக்குறாங்க ஃபார்மிங்க. பட் இங்க அப்படி இல்ல இந்தியால. அதனால மிகப்பெரிய டைனமிக்கான ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. இப்படி இந்த சிச்சுவேஷன வந்து டேக்கிள் பண்றதுக்கான மெயினான விஷயங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, பீப்பிள வந்து எல்லாருமே வந்து ஒரு இப்போ என்ன கரண்ட் தேவையோ அவங்க சுய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது சொல்லப்போனா சிம்பிளா சொல்லப்போனா ஒரு ஃபார்மர் ஆகட்டும், ஒரு விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படுது. இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கணும். ஒரு பிரசன்ட்ட மட்டும் பார்க்காம இருக்கணும். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா எல்லாருமே வேலைக்கு போறாங்க. பட் 15 அடுத்து 20 பட் ஆனா ஃபார்மர் அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட்டே வந்து போகக்கூடாது. ஈவன் தோ அக்ரிகல்ச்சர் கான்செப்ட் எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்ப நான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது டவுனான விஷயங்களா பார்க்குறாங்க. எத்தன தடவ வந்துட்டு எத்தன காலேஜ்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிடலாம். ஏன் ஒரு சாதாரண கம்பெனில வேலை பார்க்குறவங்கள கூட கூப்பிடலாம். ஆனா ஒரு ஃபார்மர எத்தன கம்பெனில, எத்தன இடத்துல வந்து கூப்பிடுறாங்க.
சில காலேஜ்ல ஒரு சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டாங்க. டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி அந்த கொஸ்டின் மார்க் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆன்சர் கொடுக்க விதமா ஃபார்மர்ஸ வந்து நீங்க ஃபார்மர் பண்ணனால தான் நாங்க சாப்பிடுறோம் அப்படின்ற மாரி ஒரு சீஃப் கெஸ்ட்டாவும், இப்போ வந்து நெறைய கம்பெனில வந்து நெறைய பெரிய பெரிய ஆளுங்கள கூப்பிடுறாங்க. பட் ஆனா ஃபார்மர் பண்றத வந்து ஒரு ரொம்பவே டவுன்ஃபால் அப்படின்ற மாரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுனால தான் ப்ராப்ளம். அப்படி ப்ரொஜெக்ஷன் வந்து கரெக்ட்டா பண்ணாங்க அப்படின்னா, அ நல்ல ஃபார்மர் இருந்து ஹையான விஷயங்கள் அப்படின்னு பண்ணாங்க. அப்ப டைனமிக்கா சிச்சுவேஷன் சேஞ்ச் அப்படி சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்தியா வந்து வல்லரசு ஆகும். சைனா மாரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியா மாற வாய்ப்பு அதிகமா இருக்கு.